ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய டெய்லி டோஸ் நிகழ்ச்சிக்கு என்னோடு அஜய். ஹாய் வினோத். தேர்தல் களம் 5 மாநில தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்கள்லாம் இந்த வர 9ஆம் தேதி, வெஸ்ட் பெங்காலில் 23ஆம் தேதி, அப்புறம் இன்னொரு கட்டம் 28 9 நடக்குது. 29. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் மம்தா பானர்ஜி ஸ்டண்ட் அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. திடீர்னு கால் உடஞ்ச மாதிரி கால் அப்படி வச்சுப்பாங்க, வீல் சேரில் தள்ளிட்டு போவாங்க. சம்டைம்ஸ் கை உடஞ்ச மாதிரி வச்சுருப்பாங்க, தலையிலலாம் போவாங்க. இந்த தரையும் அந்த மாதிரி ஏதோ தலையிலையோ கையிலையோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ரெகுலராக கடந்த 3 எலெக்ஷனில் மம்தா பானர்ஜி செய்யற தான், இன்னும் புதுசாக இல்லை. அவங்க இங்கே எப்படி ஸ்டாலினோ அங்கே அவங்க அப்படின்ற மாதிரி ஸ்டண்ட் அடிக்கிறதுல ஸ்டாலினை விட மிஞ்சினவங்க அவங்க தான். ராகுல் காந்தி என்னெல்லாம் பண்ணுவாரோ ராகுல் காந்திக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க பேர் மம்தா பானர்ஜி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பிஜேபியை திட்டுவாங்க, இல்லைனா பிஜேபி சார்ந்து அதெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்டை திட்டுவாங்க, இப்படி தான் இருப்பாங்க. எப்போவாது தான் காங்கிரஸை திட்டுவாங்க, எப்போவாது தான் கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த தடவை சம்மந்தமே இல்லாமல் ஸ்டாலினை போட்டு பிறந்திருக்காங்க. ஸ்டாலின், அது திமுக, பாஜக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டு சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்விஸ்ட்னு வச்சுருக்காங்க. காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து எதுவும் பண்ணுதுன்னு சொன்னால் கூட ஓகே, இல்லைனா பாஜகவும் திமுகவும் சேர்ந்து ஏதோ பண்ணுதுன்னு சொன்னால் கூட ஓகே. பாஜக எப்படி காங்கிரஸ் கூடயும் திமுக கூடயும் சேர்ந்து கூட்டு சதி பண்ணும் அப்படின்னு தெரில. வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள்லாம் தமிழகத்திற்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாஜக தனக்கு சாதகமான அதிகாரிகள் எல்லாம் வந்து வெஸ்ட் பெங்காலில் அப்பாயின்ட் பண்ணி குடைச்சல் கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாலே கோட் ஆஃப் கண்டக்ட், எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கண்ட்ரோல் ஃபுல்லாக போயிடும். எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிற முடிவு தான் முழுக்கவே. எலெக்ஷன் கமிஷனோட இங்கே தமிழகத்தில் கூட இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட டிஜிபியை மாற்றினாங்க. அதே மாதிரி அங்கே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாளே டிஜிபி அங்கே மாற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாமே எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிறது தான். அந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் தான் இந்த டிஜிபியோட கண்ட்ரோல், அந்த அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறம் டிஜிபி அவங்க தேவைன்னா மாற்றிக்கலாம். இப்படி தான் இந்த சிஸ்டமே ஒர்க் ஆகுது. ஆனால் இவங்க எதனால் இந்த மாதிரிலாம் போகிற போக்கில் கொலாட்ரல் டேமேஜ்னு காது மேலே ஸ்டாலினை வந்து வாங்கி அரைஞ்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரியல. எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவங்களுடைய தோல்வி பயத்தை தான் காட்டுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய இந்த கடந்த 3-4 வருடங்களில் அவங்களுடைய ஆட்சி அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கு. இன்றைக்கி இந்தியாவிலேயே ரொம்ப மோசமாக ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு பொதுவாக யார்கிட்டயாவது கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அது வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற அளவில் தான் இன்றைக்கி நாடு முழுக்க அவங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரே வந்திருக்கு. நிறையா விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி வெஸ்ட் பெங்காலுக்கு வந்திருந்தார். இந்தியாவில் வந்து இந்த வடகிழக்கு மாநிலம் வெஸ்ட் பெங்கால், கேரளாலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் மேலே அதிகமான ஒரு கிரேஸ் உள்ள மாநிலம். நிறையா ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து இந்த மாநிலங்களில் தான் உருவாவாங்க. மெஸ்ஸி வரும்போது அவருக்கு போதிய பாதுகாப்பான விஷயங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணன்னு சொல்லிட்டு அவர் கோச்சேரி கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மும்பையில் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பே கொடுத்துருந்தாங்க. அதுவும் அம்பானி ஃபேமிலி அவரை ட்ரீட் பண்ண விதமே பயங்கரமாக இருந்தது. கான்ட்ராஸ்டாக வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் நடத்துகிறாங்க. இது வந்து தனியார் நிறுவனம் நடத்துச்சுன்னு மம்தா பானர்ஜி சொன்னால் கூட அது திருப்பி அவங்க தலையில் தான் உள்ளது. ஏன்னா அது ரொம்ப ஃபுட்பால் வந்து அவங்களுடைய ரத்தத்திலே ஊறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி நம்ம ஊரில் கிரிக்கெட்டோ அந்த மாதிரி அங்கே கிரிக்கெட்டும் ஃபுட்பாலுக்கும் அங்கே பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஜி கார்ன்ற மருத்துவமனையில் நடந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் ஒரு கிராமத்தில் இருக்க பெண் ஒரு மருத்துவம் படிக்கிற ஒரு பெண்ணை மருத்துவ கல்லூரியிலேயே அந்த பெண்கிட்ட பாலியல் வற்புணர்ச்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த டீனை சஸ்பெண்ட் பண்ணோடனே அடுத்த நாளே அந்த டீனுக்கு வேற ஒரு காலேஜில் இன்னொரு பொசிஷன் கொடுத்துட்டாங்க. அவரை காப்பாற்றுறதுக்கு இவங்க ஏன் அவ்வளோ தூரம் இறங்கி வராங்க அப்படின்னு தெரியலும் போது இன்னமும் நிறைய சர்ச்சைகள்லாம் வருது, அவங்க மேலே நிறைய கெட்ட பேர் வருது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் அங்கே இருந்த இந்துக்கள் மேலே பெரிய லெவலில் தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இந்த தாக்குதலுக்கு அங்கே நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர்லேருந்து நிறைய பேர் அங்கே உள்ள வர ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே இவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பொதுவாக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக செயல்படுறன்ற பேரில் எப்போதுமே இந்துக்கள் அடிக்கிறது தான் வேலை. கடைசி நேரத்தில் மட்டும் நான் துர்கா பூஜை பண்ணுறேன்னு ஏதாவது ஸ்டண்ட் அடிப்பாங்க. நிறையா கலவரங்கள் வந்து இவங்களுடைய இந்த ஆட்சியில் வந்து இருந்திருக்கு. மம்தா பானர்ஜியோடைய இந்த கொஞ்சம் பழைய வரலாறு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலோட வரலாறு எப்படி இருக்கும்னா ரொம்பவும் மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். 77லேருந்து 2006 வரைக்கும் ஒரே கட்சி ஒரே ஆட்சி வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணுறாங்க. ஜோதி பாசு இருக்கார், கடைசியாக புத்ததேவ பட்டாச்சாரியா கிட்ட கூட இருக்கு. கிட்டத்தட்ட 50 வருஷம்
நீண்ட நெடிய ஆட்சி, உலகத்திலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்டுகள் அதிக நாள் ஆட்சி புரிந்தது அது வெஸ்ட் பெங்கால்ல மட்டும்தான். அவர் ரொம்ப ஒரு ஜோதிபாஸ் வந்து ரொம்ப பாப்புலரான லீடர், ஆனால் என்னன்னா ரொம்ப மோசமான ஒரு லீடரும் கூட, அப்படிதான் நம்ம வந்து அவரை சொல்லணும். அந்த மாநிலத்தையே மொத்தமாக வளர்ச்சின்றதே குழி தோண்டி புதைச்சிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து ஒட்டுமொத்த ஜிடிபி உலகத்தில் 24% இந்தியாட்ட வந்து போனது. 6% ஜிடிபி வெஸ்ட் பெங்கால்லேருந்து போகுது. பெங்காலில் பாதி பங்களாதேஷ்னு பிரிஞ்சுட்டா கூட வெஸ்ட் பெங்கால் கிட்ட மிச்சம் இருக்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ், இன்றைக்கி நம்ம ஊரில் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பெங்களூருக்கு போகுது, ஹைதராபாத்துக்கு போகுது, இப்போ கூகுள்லாம் ஹைதராபாத். அது மாதிரி ஒரு காலத்தில் கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும்னா வெஸ்ட் பெங்காலுக்கு தான் போவாங்க. பேட்டா ஷூ அங்கே தான் ஆரம்பிக்க பார்த்தாங்க, உஷா ஃபேன் அங்கே தான் ஆரம்பிக்க பார்த்தாங்க. முத உலக வங்கி கிட்ட கடன் வாங்கின ஒரு நிறுவனம், ரொம்ப சின்ன நிறுவனம், பப்ளிக் செக்டார் கூட கிடையாது, ரொம்ப சின்ன நிறுவனம், ஒரு ஸ்டீல் கம்பெனி. அதுக்கப்புறம் அந்த நிறுவனங்களுக்கு இந்த இடசாதி கொடுத்த அழுத்தங்கனால இப்போ செயல் பண்ணுறது அப்படின்னாலே முதல்ல கம்பெனிஸை ஒழிக்கிறது தான். எளிமை அப்படின்ற வார்த்தையை சொல்லியே திரிபுராவா இருக்கட்டும், உங்க கூட மாணிக் சர்க்கார் வந்து அப்படிதானே கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. மொத்த திரிபுராவையும் வந்து கலவர பூமியா மாத்திட்டு அப்புறம் தான் பிஜேபி ஆட்சி வந்ததுதான் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. நடுவில் கரண்ட் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு. நமக்கு 2006 2011 திமுக ஆட்சியில் எப்படி கரண்ட் பிரச்சனை ஜாஸ்தியாச்சோ அது மாதிரி வெஸ்ட் பெங்காலில் கரண்ட் பிரச்சனை ஜாஸ்தியாயிடுச்சு. இதுக்கு அதிமுக என்ன பண்ணாங்கன்னா, கூடங்குளத்தில் வரக்கூடிய மின் உற்பத்தியை தமிழ்நாட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணணும், அப்புறம் இந்த கிரிட் சிஸ்டத்தெலாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்க. வெஸ்ட் பெங்காலில் மட்டும் விசித்திரமாக என்ன பண்ணாங்கன்னா, மின் உற்பத்தி அதிகம் பண்ணுறதுக்கு பதிலாக இருக்க கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கரண்ட் பிரச்சனை உங்களுக்கு கரண்ட் தேவைதானே, கரண்ட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கரண்ட் இல்லை, அப்படிதான் இவங்க சால்வ் பண்ணுறாங்க. அங்கே புதிய நிறுவனங்கள் அப்படின்றது வெஸ்ட் பெங்காலுக்கு போகிறதே கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் படித்த இளைஞர்கள் எல்லாம் வேற மாநிலங்களுக்கு போகிறாங்க. நீங்கள் ஒரு காலத்தில் இந்தியாவுடைய அதிசிறந்த அறிவுஜீவிகள் எல்லாமே பெங்காலில் தான் இருந்தாங்க. சுவாமி விவேகானந்தராக இருக்கலாம், அரவிந்தராக இருக்கலாம், ரவீந்திரநாத் தாகூராக இருக்கலாம், சுபாஷ் சந்திர போஸாக இருக்கலாம், மாதிரி பல பேர் வெஸ்ட் பெங்காலில் தான் வந்தாங்க. இவர் சத்யஜித் ரே பெரிய டைரக்டர், இந்த மாதிரி நிறைய பேர் வெஸ்ட் பெங்காலில் இருந்தாங்க. அவங்க தான் இந்தியாவுடைய அடையாளமாகவே இருந்தாங்க. நீங்கள் சுதந்திரம் ஒரு 1910க்குலாம் முன்னாடி வரைக்கும், முதல் உலக போர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அடையாளமாக அது வெஸ்ட் பெங்காலும் கல்கட்டாவும் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி இருக்குது, எல்லாம் வெளியில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா மைக்ரண்ட் லேபர்ஸ் பெரும்பான்மையாக எங்கேருந்து வராங்கன்னா, நம்மளோட புரிதல் எப்படி இருக்குன்னா பீகார்லேருந்து வரான், பானிபூரி விற்கிறோம் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் வெஸ்ட் பெங்கால்லேருந்து தான் வராங்க. அதை ஏன் நம்ம ஊர் பொலிட்டிஷியன்ஸ்லாம் கிண்டல் பண்ணுறது இல்லைன்னா, நாங்கள் நீண்ட காலம் கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணது, கம்யூனிஸ்ட் ஆளுகள் தான் அந்த தோழர்களை காப்பாற்றுறதுக்கு இவனுக்கு எப்படியெல்லாம் மூட்டை கொடுக்குறாங்க பாருங்க. ரொம்ப மோசமான நிலைமை. இங்கே தோழர்கள் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த பயத்தினால அவங்க வாய் திறக்கிறதும் கிடையாது. ஸோ கம்யூனிஸ்டோட மோசமான ஆட்சியிலேருந்து வெஸ்ட் பெங்காலை மீட்டு கொண்டு வருவேன் தான் மம்தா பானர்ஜி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேர்தல் பயம் ஜாஸ்தியாக என்ன பண்ணிட்டாங்க, கம்யூனிஸ்டோட மோசமான ஒரு காட்டாட்சியை வந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான ஒரு ஆட்சி தான் நம்ம வந்து சொல்லணும். எல்லா கிராமங்கள்லையும், அது அந்த பார்டரில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் கலவரங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். வெளியிலேருந்து உள்ள வரவங்க ஊடுருவ வரவங்களுக்கு ஈஸியாக ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் இல்லாட்டி ஓட்டர் ஐடி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை எடுத்து தான் எஸ்ஏஆர் ரொம்ப வலுவா எதிர்க்கிறது யாருன்னு பார்த்தா, இப்போ வரைக்கும் எஸ்ஏஆர் பற்றி பேசிட்டே இருக்காங்க, மம்தா பானர்ஜி பண்ணுது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதை வந்து நிரூபிக்கணும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு நானே நேராக வாதிடுறேன் அப்படின்லாம் அவங்க நிறையா கம்பு சொல்றாங்கன்னா எதுவுமே வேலைக்கு ஆகல. பட் அவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பிஜேபியா அவங்க வந்து நீ வெளியிலேருந்து இங்கே வந்திருக்க, நான் வந்து உள்ளுக்குள்ளாரே இருக்கவேன். அவங்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க, நீங்கள் எனக்காக ஓட்டு போடுவீங்களா, ஆதரவு தருவீங்களா அப்படின்லாம் கூட கேட்டாங்க. அந்த வீடியோ கூட நம்ம போஸ்ட் பண்ணலாம். கேட்டுட்டு அமைதியாக இருப்பாங்க, யாருக்கும் அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இப்போ இங்கே செய்வீர்களான்னு எப்படி ஜெயலலிதா பண்ணாங்களா, அது மாதிரி அவங்க வந்து செய்வீர்களா, ஓட்டு போடுவீங்களா அப்படின்னா அமைதியாக ஒரு நிசப்தம் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே டென்ஷன் ஆகிட்டாங்க, நீங்கள்லாம் ஏன் எனக்கு பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்ற ஸ்டேஜ்லலாம் ஏறி கத்த ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு சர்வாதிகாரியை பார்க்கணும்னா அது வந்து மம்தா பானர்ஜியை நம்ம வந்து கண்கூடா சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தான் இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் தொடர்ந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த மொழி உணர்வு, அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் லீடர், அந்த ஒரு ஸ்டேச்சரை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா திரும்ப ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது தெரியல, ரொம்ப ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டாக தான் இருக்கும். பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் யார் ஜெயிப்பாங்க, இன்னும் யாருக்கு அதிக ஓட்டு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். பட் பிஜேபி இந்த தடவை
ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா அங்க உருவாகும் அப்படின்றது. 60க்கு மேல தொகுதி வச்சிருக்காங்க. இந்த தடவை 100 தாண்டறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். 100 மேலேயே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ரொம்ப கவலைக்கிடமா இருந்தா கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆண்ட சிபிஎம் காணாமலே போய்விட்டது. காங்கிரஸ் ஒரு தொகுதி. அதுக்கு முன்னாடி 30 வருடத்துக்கு மேல ஆட்சி புரிஞ்ச காங்கிரஸ் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஆமா, காங்கிரஸ்ல இருந்த ஒரே ஒரு தலைவர், அவரும் காங்கிரஸ் விட்டு வந்து பிஜேபிக்கு போயிட்டார். அப்படிதான் காங்கிரஸோட நிலைமை இருக்குது. அடுத்ததா நம்ம எப்போதும் போல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் அடிச்ச ஸ்டண்ட் பார்த்தோன்னே இப்போ பாண்டிச்சேரியில் போய் நேற்று ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்காரு. நான் 3 வேட்பாளரை நிறுத்தியிருக்கேன், அந்த 3 வேட்பாளருக்கும் யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது எந்த கட்சி தலைவராகவும் தான் நிறுத்தின வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்பாடு பட்டாவதும் கூட்டணியில் பேசி எனக்கு என்னோட வேட்பாளர்களாக நிறுத்த வைக்கிறாங்க, நீங்கள் வேணா வாபஸ் வாங்கிங்கன்னு சொல்ல முயற்சி பண்ணுவாங்க எல்லா கட்சிகளும். தன்னோட தலைவன் தன்னோட வேட்பாளரை வந்து தயவு செஞ்சு ஓட்டு போடுறாங்க. இந்த 3 வேட்பாளரும் என் வேட்பாளர் தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் தான், ஆனால் யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்த பார்க்கல. ஒரு தொகுதி அவருக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஒரு தொகுதியில காங்கிரஸோ திமுகவோ வந்து சொல்லலை எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, விசிகாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு. இவர் மட்டும்தான் முன்னாடி போயிட்டு என்ன சொல்லிட்டு வந்திருக்காருன்னா, எங்களுக்கு விசிகா வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடாதான்னு திருமாவளவன் அவர்களே சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் அந்த கட்சிக்காரங்க யாரும் கேட்குற மாதிரி தெரியல. அவங்கவுங்க தொடர் பிரச்சாரத்தில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. பொதுவாக எலெக்ஷன் வந்துட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தெருல இறங்கி ஓட்டு சேகரிக்கிற வேலை, ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றாங்க. தலைவர் இப்போ தான் கட்சியை மறுசீரமைப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஊருக்கு கட்சியில் பொறுப்பு அறிவிச்சுட்டு இருக்காரு. ஒழுங்கு நடவடிக்கைன்னு நிறைய பேரை கட்சியை விட்டு விளக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் இப்போ தான் அட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல, ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த நேரங்களில் இந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்றது ஆச்சரியமான ஒரு விஷயமா தான். அவர் இப்போ தான் அரசியலே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, நம்ம கட்சி இருக்குது, இதெல்லாம் ஆக்டிவாக நம்ம எப்போதும் வச்சுக்கணும். அவர் டெய்லி ஒரு போஸ்ட் போடுவார். எப்போதுமே அவரோட ஃபேஸ்புக்கில் டெய்லி அவரோட லெட்டர் ஹெட்டில் ஒரு போஸ்ட் வரும், சீரமைப்பு அப்படின்னு. இந்த மாவட்ட செயலாளர் அவருக்கு இந்தியாவிலேயே அந்த கட்சியில் மட்டும்தான் ஒரு சட்டமன்றத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு. அப்போ சட்டமன்ற பொறுப்பாளரை எப்படி போடுவார் அப்படின்னு எனக்கும் தெரியல. அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. அதனால இன்னைக்கு நீ மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் 4 நாள் கழிச்சு நீ கிடையாது, இங்கே ராகுல் தான் இன்னிலேருந்து மாவட்ட செயலாளர் அப்படின்னு ராகுலுக்கு சொல்லிடுவார். அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அவருக்கும் தெரியல. அவரும் ஏதாவது பண்ணணும்னு ஸ்டண்ட் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. வாரம் யாராவது ஒருத்தவங்க வந்து மாவட்ட செயலாளர், நீ என்ன பொறுப்பு, இந்த பொறுப்புலேருந்து நான் உன்னை வளர்க்குறேன், இது புது அப்டேட்டு, எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, இதை ரொட்டீனாக பண்ணிட்டு இருப்பார். இது ரொம்ப நாளாக பண்ணுறாரு. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறதுனே தெரியல, நிறையா குழப்பம். இந்த திமுக கூட்டணியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு தலைவர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் தான் நினைக்கிறேன். திமுக தன்னோட சுயரூபத்தை இப்போ தான் வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கபலீகரம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தோணும். இல்லை, ரொம்ப நாள் எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இதை தான் பண்ணுறது அவங்களுடைய வழக்கமாக இருப்பாங்க. இல்லை, விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, திமுகவும் ஒரு பட்டியல் சமூகத்துக்கான கட்சி அப்படின்ற ஒரு பிம்பம் எப்பயுமே அவங்க மேலே வந்துடும். ஸோ அந்த பிம்பத்தை அவங்க உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து விசிகா வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆயுதமாக இருக்காங்க. அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய வாக்குகளை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு திமுகவுக்கு ஒரு பலமாக இருக்கும். அதனால் எப்பயுமே விசிகாவை கழட்டி விட மாட்டாங்க. ஆனால் வளரவும் விட மாட்டாங்க. அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. கழட்டியும் விட மாட்டாங்க, வளரவும் விட மாட்டாங்க. 6லேருந்து 8 ஆகுனானுங்க. கடைசியில் பார்த்தா காட்டுமன்னார் கோயிலில் அவரே நிற்க சொன்னாங்க. அவர் 2 நாள் கழிச்சு காங்கிரஸ் வேட்பாளர் பாடி இருக்கிறாங்க. காங்கிரஸில் சீட்டு கேட்ட ஒருத்தவரை கூட்டுட்டு வந்து நாங்கள் நிற்க வச்சு அவரோட அப்பாவுக்காக நான் வந்து இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ முட்டு கொடுத்து அவரை இப்போ கேண்டிடேட்டாக நிற்க வச்சிருக்காரு. என்ன கதைன்னு புரியல. அடுத்ததா தாவேக்கானுடைய எடப்பாடியில் இருக்கக்கூடிய வேட்பாளரோட வேட்புமனையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, டம்மி வேட்பாளருக்கும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் போய் ஆர்ஓ ஆஃபீஸில் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. என்ன பஞ்சாயத்து பண்ணுறாங்க அப்படின்னா, வேட்பாளரை காணும் கொடுங்க அப்படின்னா வந்து ஆர்ஓ ஆஃபீஸில் போய் அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேட்பு மனுவில் முன்மொழிந்தவரோட ஓட்டர் ஐடியில் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால வேட்புமனு நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கு சில பேர் கொஞ்சம் வந்து பெரம்பூர் தொகுதியில் தெளிவாக விஜய்க்கு சப்போர்ட்டாக அங்கே வந்து பாமகவுக்கு ஏடிஎம்கே ஒதுக்கிடுச்சு, அதாவது விஜய்க்கு வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி இதில் வந்து எடப்பாடியில் வந்து விஜய் வந்து இபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்லாம் கூட ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்காக அப்படிதான் பேசுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா திமுக ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய தொகுதி வந்து சென்னையில் பொதுவாகவே திமுகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஸோ திமுகவை நேரடியாக ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் மறைமுகமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக களத்தில் இறங்கினாலும் இறங்கலாம். அது விஜயை நேராக நிற்க போது அப்போ விஜய்க்கு நேராக ஒரு பெரிய கேண்டிடேட்டை போட்டு நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு சொல்லி பாமக போடுறோம். பட் பாமகலையும் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் திலகபாமா ஸ்ட்ராங் கேண்டிடேட். ஸோ விஜய் ஜெயிக்கிறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான். ஏன்னா திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏவே நல்ல ஒரு 50% ஓட் டிஃபரன்ஸில் தான் ஜெயிச்சிருக்காரு. என்னதான் 2 பேரும் நின்று அவருடைய ஓட்டை பிரிச்சா கூட, அவர் 30,000 ஓட்டு குறைஞ்சா கூட அவர் 20,000 ஓட்டுன்ற வித்தியாசத்தில் ஒரு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் தான் ஜெயிப்பார். அதே எடப்பாடியிலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நல்லா கம்ஃபர்டபுளாக தான் நின்று ஜெயிக்க போகிறார். திமுகவே அங்கே வந்து பெரிய கேண்டிடேட்டை போடல, யாருன்னு தெரியாத ஒருத்தர் தானே போட்டிருக்காங்க. அதனால் விஜயோடைய கட்சியில் இருக்கவங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா இந்த விஜய் காக நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அரசியலில் எந்த அளவுக்கு ஞானம் இருக்கும் அப்படின்றது தெரியல. இப்படி தான் அவங்களுடைய ஞானம் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக தான் தெரியும் இல்லை எத்தனை பேர் திமுகவுக்கு போக போகிறாங்க, எத்தனை பேர் அதிமுக போக போகிறாங்க அப்படின்றது. ஒரு கேண்டிடேட் வந்து அதிமுகவில் வந்து சேர்ந்துட்டாங்க. அதிமுகவில் சேர்ந்துட்டாரு. அது ரெகுலராக நடக்கும். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயோ இல்லை முடியறதுக்குள்ளேயோ இந்த 23 ஏப்ரல் 23க்கு முன்னாடியே கூட நிறைய கேண்டிடேட் வந்து பிரச்சாரத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. கட்சி தலைவரே பிரச்சாரத்துக்கு போலாங்கும் போது கட்சியில் இருக்க வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போவாங்களா? இதெல்லாம் என்ன அநியாயமா இல்லை? அதனால பிரச்சாரத்துக்கு போகிறதுன்றது அது விஜய் கட்சியோட பிரச்சனை இல்லை, அது ஒட்டுமொத்தமாக தாவேகாவுடைய பிரச்சனை. அவன் தலைவரே பிரச்சாரத்துக்கு போகிறதில்ல. அவருக்கு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ஆசையே இல்லை போல இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணும்னு யாரோ ஒரு இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நான் வருவேன், ஒரு இடத்துல பேசுவேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்னை பார்த்துட்டு வீடியோவில் பார்த்துட்டு நீங்களா முன் வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற அளவில் தான் இருக்காரு. ஒரு ரூமுக்குள்ள வளர்ந்தவர்கிட்ட போய் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்றதான். அது ரொம்ப ஈஸியாக சினிமாவில் நடிக்கிற மாதிரியே அரசியல் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. அது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அவர் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டார். அதனால தான் அவர் ரொம்ப பயந்துட்டார் அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். சிரஞ்சீவியோ இல்லாட்டி என்டிஆரோ இல்லாட்டி எம்ஜிஆர் பண்ணதில் 10% கூட அவர் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. வெறும்னவே கம்பு சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க கட்சியில் இருக்கவங்க. அதனால் இது வேலைக்காகாது. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா இப்போது எப்படி தாவேகால கொஞ்சம் குளறுபடி நடந்திருக்கோ அதே மாதிரி திமுகலையும் குளறுபடி நடந்திருக்கு. கரூரில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட தம்பி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேட்பாளராகவும், அதே மாதிரி அவர் நிற்கிற கோயம்புத்தூர்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா வேட்பாளராகவும் வந்து நின்று அவரே 2 இடத்துலையும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் காந்திக்கு பார்த்தீங்கன்னா காந்தியோட பையன் வினோத் காந்தின்னு அவரோட பையனுக்கு சீட்டு கொடுத்தது ஆக்சுவலாக திமுக கொடுத்தது பையனுக்கு தான். நான் நிற்க மாட்டேன், எங்கள் அப்பா தான் நிற்பாருன்னு இவங்க 2 பேருமே முடிவு பண்ணிட்டு சீட்டை வந்து எங்கள் அப்பாவை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க உள்ளே ஒரு குழப்பம். ஸோ இதெல்லாமே தலைமை ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்புறமும் இவங்கெல்லாம் சேர்ந்து தனியாக கீழே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த எலெக்ஷன் மட்டும் எப்போதும் மற்ற எல்லா எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் பொலிட்டிக்கல் ஸ்டண்டாக இருக்கட்டும், கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய குளறுபடிகள் அப்படின்றது இந்த எலெக்ஷனில் தான் அதிகமாக நம்மளால் பார்க்கணும். ஸோ நாளைக்கு அடுத்த அப்டேட் பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.